ஹாய் ஹலோ. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். பட் ஆனால் நம்ம தைரியமாக போய் அதை ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு தைரியமாக போவோம். பட் ஆனால் அன்னைக்கு அந்த நாள் நமக்கு காலை வாரி விட்டுரும். சரி இப்படிலாம் நடக்குது, எதுக்கு நம்ம ப்ரிப்பேராகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பட் ஆனால் அன்னைக்கு பார்த்தா எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ டென்ஷன் ஆகும். சரி ஒரு சைடு டென்ஷனாக இருந்தாலும் சரி இதுக்காகனாலும் ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிறோமே அப்படின்ற ஒரு மன ஆறுதலும் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு. உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ஒன்னோட மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டமக்கில் ஹாட் வாட்டர் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு வெஷல் வாஷிங் முடிச்சுட்டு சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் ஆலு சப்ஜியும் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு தம்பி பாப்பாவையும் எழுப்பி குளிப்பாட்டி அவங்களையும் கிளப்பி எல்லோருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டோம். இன்னையோடு இந்த மினி விளாக் முடிஞ்சிச்சு. ப்ளீஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.